இசையமைப்பாளர்களிடம் கீபோர்ட் வாசிப்பதால் வரும் வருமானம் அப்போது ரொம்பவே குறைவு. புது புது வாத்திய கருவிகளை நாமளே பணம் கொடுத்து வாங்கி கொண்டு போய் தான் வாசிக்கணும். அப்படி வாங்க முடியாமல் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது ஏ.ஆர். ரஹ்மானை சந்தித்த முதல் நாளில் நான் இசையமைத்த பாடல் இசைத்தட்டோடு என்னென்ன வாத்தியம் வைத்திருக்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன். அப்போது ரஹ்மான், இங்க பாருங்க, நீங்க சொன்ன வாத்தியங்கள் எல்லாம் நானே வாங்கி வச்சிருக்கேன், நீங்க எதுவுமே எடுத்துட்டு வர வேண்டாம் என்றார். இப்படி சாய் வித் சித்ராவில் இசையமைப்பாளர் ஜோஷ்வா ஸ்ரீதர் குறிப்பிட்ட போது 2 நிகழ்வுகள் ஞாபகத்திற்கு வந்தன. எனக்கு 9 வயதாக இருந்த போது அப்பா இறந்து விட்டார். என் தந்தை இறந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு என் அம்மா வீட்டை நடத்துவதற்காக அவரது இசைக்கருவிகளை வாடகைக்கு விடுவார். அதன் பிறகு உபகரணங்களை விற்று வட்டியோடு வாழ அறிவுறுத்தப்பட்டார். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். இல்லை, எனக்கு என் மகன் இருக்கின்றான், அவன் என்னை கவனித்துக் கொள்வான் என்றாராம். என் அம்மாவுக்கு இசை சார்ந்த உணர்வோட்டம் இருந்திருக்கின்றது. ஆன்மீக ரீதியாக அம்மா சிந்திக்கும் விதத்திலும் முடிவுகளை எடுக்கும் விதத்திலும் என்னை விட மிக உயர்ந்தவர். உதாரணமாக, என்னை இசையை எடுக்க வைத்தது அம்மாவின் முடிவு. அவர் என்னை 11ஆம் வகுப்பில் பள்ளியை விட்டு வெளியேற்றி இசையை எடுக்க வைத்தார். இசைதான் எனக்கு ஏற்ற வழி என்பது என் அம்மாவுடைய நம்பிக்கை. இவ்வாறு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் 2017ஆம் ஆண்டு ஏ.ஆர். ரஹ்மான் தன் தாயை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். ஏ.ஆர். ரஹ்மானின் பால்ய கால வளர்ப்பு சூழலே இவ்விதம் ஒவ்வொரு வாத்திய கருவிகளையும் தானே வாங்கி வைத்துக் கொள்ளும் பண்பை வளர்த்திருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னர் இன்னொரு பேட்டியில் ரஹ்மான் இப்படி வேடிக்கையாகவும் சொன்னார். என்னை கோடி கோடியாக வாங்கும் இசையமைப்பாளர் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதில் பெரும் பங்கு வாத்திய கருவிகளுக்கும் ஒலி உபகரணங்களுக்குமே போய்விடுகிறது. அப்படியாக வாழும் கலைஞனுக்கு இதெல்லாம் வாழ்வின் கூறு. அப்படியாக வாழ்ந்ததால் தான் இன்னொரு கலைஞனுக்கு தன் வாத்திய சொத்தை பகிர முடிந்தது. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான்.